தீர்க்க தரிசனம் என்பது சபையில் சொல்வது கிடையாது, அல்லது எதிர்காலத்தை குறித்து சொல்வது கிடையாது, அல்லது இப்போ கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சு அதெல்லாம் சொல்கிறது கிடையாது. அதெல்லாம் இன்க்ளூடட் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்மளுக்கு தீர்க்க தரிசனம் எதுக்கு வேணும்னா ஒவ்வொரு நிமிஷமும் வேணும். ஆமென். நம்மை சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்கன்னா, இது அவ்வளோதாங்க, முடிஞ்சதுங்க, இது போச்சுங்க, இதுக்கு நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னு அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? ஜீவனை தீர்க்க தரிசனமாய் சொல்லணும். ஆமென். அதற்கு தான் நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம். ஆமென். அதற்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். ஆமென். அவர்களுக்கு ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க நெகட்டிவா பேசுறாங்களா, அப்ப நான் பாசிட்டிவா பேசணும். அவங்க சாவை பேசுறாங்களா, நான் ஜீவனை பேசணும். அவங்க ஏமாற்றத்தை பேசுறாங்களா, நான் ஏமாற மாட்டேன் என்பதை பேசணும். அவங்க நோயை பேசுறாங்களா, நான் நோய்க்கான தீர்வை, சுகத்தை நான் பேசணும். அதற்காகத்தான் நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறேன். நான் அவங்கள போல பேசுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. நான் அவர்களை போல பேசக்கூடாது என்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டார். ஆமென். அவங்க உலகத்தார் டென்ஷன்ல என்னென்ன வார்த்தைகள் வேணாலும் பேசலாம். அப்போ எனக்கும் டென்ஷன் வந்தா நானும் என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசுவேன் அப்படின்னு சொல்றதுக்காக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்படவில்லை. ஆமென். அவனுடைய நாவை கட்டுப்படுத்துவதற்கு ஆவியானவர் கிடையாது, ஆனால் என்னுடைய நாவை கட்டுப்படுத்துவதற்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டபடியினால் நான் கட்டுப்பாட்டோடு இருப்பேன். ஆமென். அதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் மிகவும் அவசியம். அவரே சகல சத்தியத்திற்குள்ளாகவும் நம்மளை நடத்துவார். அவரே நம்மளை சரியான வழியிலே நடத்துவார். அவரே நமக்கு ஜீவனாய் இருப்பார். அவரே நமக்கு சத்தியமாயிருப்பார். ஆமென்.